நடக்கத்தான் செய்யுது. ஆனா வேத காலத்தில் நடந்த அற்புதங்களுக்கும் இன்று நடக்குகிற அற்புதங்களுக்கும் அநேக வித்தியாசங்கள் இருக்குது. Even today miracles takes place, but there is difference between the miracles that took place during Bible time and the miracles that is being taken place today. இன்னைக்கு நடக்குகிற இதுக்கும் உண்டு. வாசிங்க எடுத்தவங்க மத்தேயு புத்தகம் 15வது அதிகாரம் 31வது வாக்கியம். ஊமையை பேசுகிறதையும் சொஸ்தமடைகிறதையும் சப்பானிகள் நடக்குகிறதையும் குருடர் பார்க்கிறதையும் ஜனங்கள் கண்டு ஆச்சரியப்பட்டு இஸ்ரவேலின் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அவர் அற்புதமானவர். Because he does wonders, he is worthy to be glorified. ஐந்தாவது, அவர் அதிசயத்தின் ஆண்டவராக இருக்கிறபடினால் அதிசயம் செய்ய முடியும். இந்த திருச்சபைக்கு இன்னும் அதிசயம் செய்ய முடியும். உன் வாழ்க்கையில் அதிசயம் செய்ய முடியும். என் வாழ்க்கையில் அதிசயம் செய்ய முடியும். நான் நினைக்காத உயரத்துக்கு என்னை ஆண்டவரால் உயர்த்த முடியும். இத்திருச்சபை நினைக்காத உயரத்துக்கு திருச்சபை உயர்த்த முடியும். உன்னுடைய வியாபாரத்தின் எல்லைகளை விஸ்தாரப்படுத்த முடியும். அவர் அதிசயமானவராக இருக்கிறபடினால் அவர் மகிமைக்கு பாத்திரவானாக இருக்கிறார். Because he does wonders, he is worthy to be glorified. ஆறாவது, ஏன் நீங்களும் நானும் ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும்? சங்கீதத்தின் புத்தகம் 50வது அதிகாரம் 15வது வாக்கியத்தை நீங்க வாசித்து பார்க்கிற வேளையில எல்லா பிடியிலும் இருந்து விடுவிக்கிறவர் ஆண்டவராக இருக்கிறார். விடுதலையின் ஆண்டவரா, அவர் விடுதலையின் ஆண்டவராக இருக்கிறபடினா அவர் மகிமைக்கு பாத்திரவானாக இருக்கிறார். Because for his glory, for his deliverance, he is the only one deliverer who can really deliver us from all harms and dangers, and therefore he has been worthy to be glorified. வாசிங்க சங்கீதத்தின் புத்தகம் 50வது அதிகாரம் 15வது வாக்கியம். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடுங்கள், நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆகையால விடுவிக்கிறவர் ஆண்டவர். இன்று நமக்கு இருக்கிற பிரச்சனை என்ன? அந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை தருகிறவர் ஆண்டவர் ஒருவரே. Only God alone can deliver us. Let it be physical problem, health problem, spiritual problem, financial problem, social problem, economical problem, mental problem, whatever it may be. நம்முடைய வீடுகளிலே, சபைகளிலே, சமுதாயத்தில் இருக்கிற உடலுக்கு ஏதுவான பிரச்சனையா இருக்கட்டும், சரீரத்துக்கு ஏதுவான பிரச்சனையா இருக்கட்டும், பண ரீதியான பிரச்சனையா இருக்கட்டும், அல்லது மன ரீதியான பிரச்சனையா இருக்கட்டும், எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதுல இருந்து விடுதலை தருகிறவர் ஆண்டவர் ஒருவரே. இவர் எப்படி தெரியுமா விடுதலை தருவாரு? என்ன தடை இருந்தாலும் ஒரு வாசலை உண்டு பண்ணுகிறவர் இவர். மனுஷனுக்கு ஒரே வழிதான் உண்டு. அது பைபிள் சொல்ற அந்த ஒரு வழியும் மரண வழின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆனா ஆண்டவருக்கு பல வழிகள் இருக்குதான். அப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த செங்கடலை கடக்கிறதுக்கு முன்பதாக எகிப்து தேசத்திலிருந்து துண்டு துணி எல்லாம் எடுத்துட்டு வெளியே வந்துட்டு இருக்கும்போது பின்னே பார்வோனுடைய சேனை விரட்டி வருகிறது. ரெண்டு பக்கமும் மலைகள் இருக்கிறது, முன்னே பெரிய சிவந்த சமுத்திரம் இருக்குது. இப்போ யோசிப்பாங்க, நான் என்ன செய்வேன், என்னையா ஆண்டவரை நான் பண்றது அப்படின்னு கதை இருக்க வேண்டும். ஆண்டவர் எல்லா பக்கமும் அடைச்சிருந்தாலும் still God can provide a way, and because of that he has been called deliverer. அவர் விடுவிக்கிறவராக இருக்கிறார். அவர் விடுதலை நாயகனா இருக்கிறபடினா அவர் மகிமைக்கு பாத்திரவானா இருக்கிறார். அவருக்கு ஒருவருக்கே நாம் மகிமை கொடுக்க வேண்டும். சரி, மனுஷனுக்கு மகிமை உண்டு, தற்காலிகம், அது புல்லின் பூ போல மறைஞ்சு போகும். இந்த மகிமையில நமக்கு சோதனை வரும். ரெண்டாவது, நம்ம ஏன் ஆண்டவருக்கு மகிமை கொடுக்க வேண்டும்? அவர் பரிசுத்தரா இருக்கிறார். அநேக காரியங்களை பார்த்தோம். மூன்றாவது, வேத காலத்துல ஆண்டவருக்கு மகிமை கொடுத்தவர்கள் இருக்கிறாங்களா? ஆமா. சங்கீதத்தின் புத்தகத்தில் 57வது அதிகாரம் 5வது வாக்கியத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, தாவீது ஆண்டவருக்கு எல்லா கனத்தையும் மகிமையும் தருகிறான். ஆண்டவரே, இந்த மகிமை உமக்குரியதாப்பா, உமக்கு மாத்திரமே இந்த மகிமை உண்டு. ஆகையால் தான் இஸ்ரவேலர்களிலே ஆளுகை செய்த எல்லா ராஜாக்களிலும் மேன்மையான ராஜரிகத்தில் இருந்தவர் இந்த தாவீது ராஜா. இஸ்ரவேலர்களில் ஆளுகை செய்த எல்லா ராஜாக்களும் உயரமாக, வாட்ட சாட்டமாக, எல்லாவற்றிலும் பலவான்களா இருந்தாங்க. ஆனா யாரையுமே ஆண்டவர் பார்த்து என் இருதயத்துக்கு பிரியமானவனே என்று சொல்லல. Only looking at David, God said, he is dear to my heart, because he gave all glory to God. And he confessed, Lord, glory belongs to you. வாசிங்க சங்கீதத்தின் புத்தகம். என் தேவனே, வானங்களுக்கு மேலாக உயர்ந்தரலோ, உம்முடைய மகிமை பூமியின் அனைத்தின் மேலும் உயர்ந்திருக்கட்டும். ஆண்டு சொல்றாரு பாரு. வானம்னா நம்ம மேல பாக்குறது, அந்த வானத்துல எண்ண முடியாத நட்சத்திரங்கள் இருக்குது, எண்ண முடியாத மண்டலங்கள் இருக்கிறது. அதுல ஒண்ணு இந்த பூமி. இந்த பூமிக்கு மேலாக அவருடைய நாமம் உயரணும்னு ஆண்டவர் சொல்றாரு. அந்த தாவீது சொல்றான், பூமிக்கு மேலாகவும் உயரணும், வானங்களுக்கு மேலாகவும் உயரணும். அப்படின்னா எல்லா நட்சத்திரங்களுக்கு மேலாகவும் ஆண்டவருடைய நாமம் உயர்ந்திருக்கணும். அப்படி உயர்த்தினாரோ அந்த தாவீது வேத காலத்துல ஒரு பகுதியிலும் கூட அவனை புகழ்ந்து பேசுனதாக வேதம் சொல்லலை. எங்கேயுமே அவனை குறித்து நான் இதை சாதிச்சிட்டேன், நான் இந்த யுத்தத்துல வெற்றி கொண்டேன், நான் இவ்வளவு பாடலை பாடினேன், இவ்வளவு சங்கீதங்கள் எழுதினேன், எங்கேயுமே அவனை குறித்து பெருமை பாடல. இந்த சங்கீதக்காரன் தாவீது சொல்றான், எப்படி வேத காலத்துல ஆண்டவரே பூமியில இருக்கிற எல்லாவற்றுக்கும் மேலாக நீர் உயர்ந்திருக்க வேணும், அது போல பூமிக்கு மேல வானமா இருக்கிறத
உயர்ந்திருக்க வேண்டும் என்று தாவீது சொல்கிறார். மரியாளுக்கு தேவதூதன் வந்து நீ ஒரு குழந்தை பெற்றுக் கொள்வாய் என்று சொன்னார். இரண்டாவது லூக்காவின் புத்தகம் 1வது அதிகாரம் 46வது வாக்கியத்துல மரியாள் அந்த கர்ப்பத்தில் அந்த இயேசுவானவர் சுமந்து கொண்ட வேளையில எலிசபெத்தை சந்தித்த உடனே அவளுக்கு ரொம்ப சந்தோஷம் உண்டாயிட்டு அந்த தேவதூதன் சொன்னது சரியாக நிறைவேறி இருக்கிறது. What the angel of the Lord said has come to pass and therefore Mary gave glory to God. வாசிங்க லூக்காவின் புத்தகம் 1வது அதிகாரம் 46வது வசனம். அப்பொழுது மரியாள் என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. ஆண்டவர் செய்த நன்மைகளை சொல்லி ஆண்டவர் சொன்னதை செஞ்சிருக்கிறாரு. நான் ஒரு குழந்தை பெற்றெடுப்பேன்னு சொன்னேன், ஆண்டவர் சொன்னாரு, அது எனக்கு நிறைவேறிருக்குன்னு பார்த்த உடனே ஆண்டவருக்கு மகிமை தந்தார். ஒன்னு தாவீது மகிமை கொடுத்தான், மரியாள் மகிமை கொடுத்தார். அற்புதங்களை கண்ட திரளான கூட்டங்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்தினது என்று மத்தேயு புத்தகம் 9வது அதிகாரம் 8வது வாக்கியம் சொல்கிறது. இயேசுவின் பிறப்பை அந்த மேய்ப்பர்களுக்கு தூதர்கள் போய் சொன்ன பொழுது தூதர்கள் இயேசுவை கண்டு அவருக்கு மகிமை கொடுத்தார்கள் என்று வேத புத்தகம் சொல்கிறது. இயேசுவானவர் பிறப்பை குறித்து இந்த தூதர்கள் செய்தியை சொன்ன பொழுது பூமியிலே சமாதானமும் தேவனுக்கு மகிமையும் உண்டாயிருக்கட்டும் என்று தூதர்கள் பாடினார்கள். லூக்காவின் புத்தகம் 13வது அதிகாரம் 13வது வசனத்தை நீங்களும் நானும் வாசித்து பார்க்கிற வேளையில அங்கு ஒரு வியாதிப்பட்டிருக்கிற ஸ்திரீ அவள் சொஸ்தம் அடைந்த உடனே அநேக நாட்களாக வியாதிப்பட்டிருந்த இந்த ஸ்திரீ லூக்காவின் புத்தகம் 13வது அதிகாரம் 13வது வாக்கியம். இந்த ஸ்திரீ சுகமடைந்த உடனே யாருக்கு மகிமை தருகிறார்? அவள் மேல் இயேசுவானவருடைய கரத்தை வைத்தார். உடனே அந்த கூணமாயிருந்த அந்த அம்மா நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். அப்போ வியாதியிலிருந்து விடுதலை பெற்றவங்க, சுகம் பெற்றவங்க, அவங்க ஆண்டவருக்கு மகிமை தந்தார்கள். Those who have been healed from sickness, they gave glory to God. குஷ்டரோகிகள் இயேசுவண்டை வந்து சுகம் வேண்டும் என்று வந்தார்கள். அந்த குஷ்டரோகிகள் சுகத்தை பெற்றவுடன் அவர்கள் மகிமை கொடுத்தார்கள் என்று வேத புத்தகம் சொல்லுது. ஒரு குருடன் வீதியின் அருகே உட்கார்ந்து கொண்டு பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தான். இயேசுவானவர் அந்த வழியில வர்றான்னு தெரிஞ்ச உடனே அந்த பத்திமையை உரத்த சத்தம் போட்டு அலறி கத்துறான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும் என்று சொன்ன உடனே இந்த குருடனுடைய தேவையை அறிந்த ஆண்டவர் அவனுக்கு சுகத்தை தந்த உடனே இவன் தேவனை மகிமைப்படுத்தினான் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. 100க்கு அதிபதி இயேசுவானவர் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிற அந்த காட்சியை கண்டு அவருடைய அடக்கத்துக்கு முன்பதாக பூகம்பம் வந்தது உடனே இந்த 100க்கு அதிபதி, இந்த செஞ்சுரியன் glorified God, இந்த 100க்கு அதிபதி என்ன சொல்றான்? மெய்யாகவே இவர் நீதிமான், இவர் பரிசுத்த, இவருக்கு மகிமை உண்டாயிருக்கட்டும் என்று 100க்கு அதிபதி ஆண்டவருக்கு மகிமை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். 4வது, நீங்களும் நானும் ஆண்டவருக்கு மகிமை தராவிட்டால் தண்டனை இருக்கிறார். Is there a punishment if I don't give glory to God? நான் ஆண்டவருக்கு மகிமை கொடுக்காமல் இருப்பேன் ஆனால் எனக்கு தண்டனை இருக்குதா? இன்னைக்கு சில நேரத்தில் நமக்கு தண்டனை கிடைக்குது இல்லையா? நம்ம தப்பு பண்ணிட்டோம்னா பள்ளிக்கூடத்தில் தண்டனை கிடைக்குது, சபையில தப்பு பண்ணிட்டோம்னா ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருவாங்க, ஊர்ல சபையிலும் ஒதுக்கி வச்சிருவாங்க, யாரும் பேச மாட்டாங்க, குஷ்டரோகி மாதிரி பார்ப்பாங்க. அதாம உண்மை. நீ நல்லா இருந்தனா உன்னை பார்ப்பாங்க, உன் மேல எதுவும் பிரச்சனைனா உன்னை தூரமா இருந்தா பார்ப்பாங்க. அதான் உண்மை. யார் இதை போய் சொன்னது? அதான் உண்மை. And therefore Bible says, if I don't give glory to God, is there a punishment for me? நான் ஆண்டவருக்கு மகிமை கொடாமல் இருந்தா எனக்கு தண்டனை இருக்குதா? எடுத்தவங்க வாசிங்க தானியேலின் புத்தகம் 5வது அதிகாரம் 25வது வாக்கியம். மறுபடியுமாக இந்த பாபிலோன் தேசத்தை குறித்து வேதாகமம் பேசுகிறது. பெல்சாசார் என்ற ஒரு ராஜா இருந்தாரு. இன்னைக்கு நீங்களும் நானும் தண்டனைக்கு ஆளாயிருப்போம். எப்ப தெரியுமா? இந்த பெல்சாசார் செய்த தவறை நீங்களும் நானும் செஞ்சா. பெல்சாசார் என்ன தவறு செஞ்சா? ஆலய வளாகத்தில் இருந்த பொருட்களை எடுத்துக்கொண்டு வந்து அவனுடைய சுய போதகத்துக்காக, அவனுடைய சுய ஆசைக்காக அவன் ஆலய பொருட்களை அஜாக்கிரதையா உபயோகப்படுத்தினபடினால ஆண்டவர் அவன் மேல கோபம் கொண்டார் என்று வேதம் சொல்கிறது. If you and I misuse the church premises, if you and I misuse the pulpit, if you and I misuse the campus, misuse the instruments of the church, God's wrath is upon you and God's wrath is upon me. ஆண்டவருடைய கோபம் உங்க மேலே இருக்கும், என் மேலே இருக்கும். ஏன்னா வேதாகமத்தில் அதுக்கு தான் ஆதாரம் தந்திருக்கிறார். இந்த தானியேல் புத்தகம் 5:23 எடுத்தவங்க வாசிங்க. தானியேல், பரலோகத்தின்